ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே சமையல் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யிலேயே 1 கப் ரவைங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் வாட்டர் நல்லா சூடுபடுத்திக்கலாங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் ரவையை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இது கூடயே வறுத்த முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி இதோட கலந்துக்கலாங்க. ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணாலே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டே இருந்தா கட்டிப்பதம் வந்துருங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அதிகமாக நெய் ஆட் பண்ணால் ரொம்ப திகட்டலாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு நம்மளுடைய ரவா கேசரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.